Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் சைக்காலஜியில் ஒரு டாபிக் வரும், மெத்தட் ஆஃப் அக்சஸிங் பர்சனாலிட்டி அப்படிங்கிற டாபிக் தான். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பர்சனாலிட்டி எப்படிலாம் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை பேசிக்காக நம்ம வந்துட்டு 3 மெத்தடாக பிரிக்கலாம். ஓகேவா? ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் மெத்தட், ஆப்ஜெக்டிவ் மெத்தட், ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஜெக்டிவ் மெத்தட் அப்படின்னா நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆட்டோபயோகிராஃபி, செல்ஃப் ரேட்டிங், எலிசிட்டிங் வெர்பல் ரெஸ்பான்சஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் கிட்டேருந்து யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கக்கிட்டேருந்து வாய் வழியாக ஒரு ரெஸ்பான்ஸை வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஷினரி கொடுக்கறது, ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸ், இன்வென்டரிஸ், இன்டர்வியூ, ஆப்டிடியூட் டெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ், இதெல்லாமே. ஆப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்வேஷன், செக்லிஸ்ட், ரேட்டிங் ஸ்கேல், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிச்சுவேஷனல் டெஸ்ட். இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா? அப்சர்வ் அண்ட் ரேட் த ஃபிசியாலஜிக்கல் மெஷர்ஸ் அண்ட் பிஹேவியரல் காம்பனன்ட்ஸ். அப்சர்வ் பண்ணி ரேட் பண்ணுறது தான் ஆப்ஜெக்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது. ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸில் பெர்ஸ்பெக்டிவ் டெக்னிக், ரோஷா இங்க் போல்ட் டெஸ்ட் இருக்குது, அப்பர்செப்டிவ் டெக்னிக் டாட் இருக்குது, ப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரி, இப்போ முதல்ல நம்ம இன்டர்வியூ மெத்தட் படி பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட். சப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல இன்டர்வியூ மெத்தட். இன்டர்வியூவில் டைரெக்டாக இன்ட்ராக்ஷன் இருக்கும். யார் டெஸ்ட் பண்ணுறாங்களோ, யார் சப்ஜெக்டோ அவங்களுக்கு அந்த இன்டர்வியூவர் அரைசஸ் அட் சர்டைன் கன்க்ளூஷன். அவங்கள டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சில கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ரிகார்டிங் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாண்டிங் இன் சர்டைன் பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ், நாட் ஒன்லி ஃப்ரம் த நேச்சர் ஆஃப் his answers to the question asked but also from the way in which the subject concludes himself during the interview. அதாவது ஸோ இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. எதை பேஸ் பண்ணினா அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது, அவங்க எந்த வகையில் அந்த ஆன்சரை சொல்கிறாங்க, புரியுதா? ஸோ எந்த மாதிரி அவங்க ஆன்சரை சொல்கிறாங்க, அப்படி நடக்கும்போது அவங்கள எப்படிலாம் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. இன்டர்வியூஸ் இன்ட்ரடக்டரியாக இருக்கும். ஃபேக்ட் ஃபைண்டிங்னா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். டயக்னோசிஸ்ட் ஆர் ப்ரோக்னோசிஸ்ட் இன் நேச்சர், ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், டயக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று இன்டர்வியூ ஸ்ட்ரக்சர்டு, ரொம்ப ஃபார்மலான ஒரு பேட்டர்னாக இருக்கலாம், அல்லது அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இன் விச் இன்டர்வியூ டிட்டர்மைன்ஸ் லார்ஜ்லி வாட் இஸ் டிஸ்கஸ்ட், ஆல்தோ ஏ ஸ்கில்டு இன்டர்வியூவர் மே எலிக்ட் எ லாட் ஆஃப் பெர்டைன்ட் இன்ஃபர்மேஷன் த்ரூ இஸ் லிமிட்டட் கொஷினிங். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டாக அப்படியே ஜாலியாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படி ஜாலியாக கேட்டே நிறைய விஷயங்களை யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கலாம். அண்ட் இன்டர்வியூ ஹாஸ் அ பிகினிங் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு மிடில் இருக்கும். ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு எண்டு, லைக் தேங்கிங் த இன்டர்வியூ பேஸ் பண்ணி எண்ட் இருக்கும். இதெல்லாமே டேப் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க லேட்டர் அனலைஸ்க்காக. ஓகே, இதோட இன்டர்வியூ மெத்தடில் என்னென்ன லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இன்டர்வியூங்கிறது ஒரு ஆர்ட். ஓகேவா? இது எல்லார்கிட்டையுமே இருக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஸோ இன்டர்வியூ பண்ணுறவங்க சில தேவையில்லாத கேள்விகள் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி இன்வால்வ் இன் திஸ் மெத்தட் இஸ் இட்ஸ் பிக்கஸ்ட் லிமிட்டேஷன். லைக் சப்ஜெக்டிவிட்டினா அதை பற்றி ஃபுல்லாக எழுதணும். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கிளியராக. சப்ஜெக்டிவ்னா என்னது, இப்போ ஒரு சப்ஜெக்டை பற்றி எழுதுனோன்னா, இப்போ ஆட்டோபயோகிராஃபினா பெருசாக எழுதுறது, செல்ஃப் ரேட்டிங்னா அவங்கள பற்றி பெருசாக இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அது ரொம்ப பெரிய ஒரு டிமெரிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்டர்வியூவர் டாமினேட் பண்ணலாம். யாரை இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்கள ஹியூமிலேட், கஷ்டப்படுத்துகிற மாதிரி மேபியான கொஷின்ஸ் கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூவர் மே ட்ரை டு த்ரஸ்ட் இஸ் ஐடியாஸ் ஆன் த இன்டர்வியூவர் மேபி நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியாவை திணிக்கிறதா கூட இருந்திருக்கலாம். ஓகேவா? இது இன்டர்வியூ மெத்தடுன்னு சொல்கிறாங்க. கொஷினரி பார்க்க போகிறோம். According to Goudet and Hatt, questionnaire refers to a device for securing answers to question by using a form which the respondent fill in self. அதாவது கொஷினரி அப்படின்னா அது ஒரு டிவைஸ். அதில் ஆன்சர்ஸை செக்யூர் பண்ணும் டு த கொஷினுக்கு. ஸோ அந்த ரெஸ்பாண்டண்ட் அவங்களாவே ஃபில் பண்ணுவாங்க.
The subject checks every question asked and checks his status and then ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த கொஷின்லாம் செக் பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலம் வந்து எஸ் நோ அல்லது நாட் ஷுர் அப்படிங்கிறத டிக் பண்ணுவாங்க. The nature of responses given by the subject to the items, அந்த nature of the அவங்க என்ன நேச்சரில் கொடுக்குறாங்க அப்படின்றத questionnaire when evaluated reveals his standing in ஸோ அந்த கொஷினரியை வாங்கி நம்ம பார்க்கும்போது அவங்களோட பர்சனாலிட்டியோட பண்பை பற்றி நமக்கு தெரிய வரும். Personality intervenes resembles personality question except in the former. Items are in the form of statements இருக்கும். ஓகே, ஸோ இந்த பர்சனாலிட்டி கொஷினரிஸ் எல்லாம் எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா World War II வந்து யூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா சோல்ஜர்ஸோட எமோஷ்னல் டிஸார்டர்ஸை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, நேச்சர் ஆஃப் த ஐட்டம்ஸ், எப்படிப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும்னு பாருங்கள். Do you generally sleep well? Yes or no? Have you sometimes walked in your sleep? Do you often feel tired? Yes or no? Was your childhood happy? Could you mingle with other students easily? இந்த மாதிரியான கொஷின்ஸாக இருக்கும். ஓகே, Woodward's personal data sheet, Alport ascendant submission reaction study, Bell's adjustment inventory, Minnesota multiphasic personality inventory, Neyman cohesive diagnostic test, இதெல்லாமே ஸ்டாண்டர்டான கொஸ்டினரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனாலிட்டி கொஸ்டினரிஸில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். பர்சனாலிட்டி கொஷினரிஸ் மே நாட் ரிவீல் த ரியல் பர்சனாலிட்டியஸ், இது பண்ண முடியாது. ஏன்னா சப்ஜெக்ட் வந்து ஒரு வேளை தாங்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஆஸ்பெக்டை வந்து டிக் பண்ணலை அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட்டு தான். இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் மெத்தட் தான், அதனால் இது நம்மளால் க்ராஸ் செக் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த சப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒன்று அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா கொஷினரி வந்து பண்ணதே வந்து ஒரு வேலிடாக இருக்காது. அட்வான்டேஜஸ் ஆஃப் பர்சனாலிட்டி கொஸ்டினரிஸ் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஹைலி எக்கனாமிக்கல் மெத்தட் அண்ட் குட் பி யூஸ்ட் இன் வேரியட் சிச்சுவேஷனில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். வித்தவுட் ஸ்பெஷல் ட்ரைனிங் டீச்சர்ஸ் இல்லாமல் கொஸ்டினரிஸை வந்து யூஸ் பண்ண முடியும் கிளாஸ் ரூம்ஸில். அதே மாதிரி கொஸ்டினரிஸ் குட் பி அட்மினிஸ்ட்ரேட் ஆன் மெனி அட் எ டைம் அண்ட் ஹென்ஸ் இட்ஸ் எக்கனாமிக், மணி படியும் டைம் படியும் அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டினரிஸை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம அட்மினிஸ்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்சர்வேஷன் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். அப்சர்வேஷன் மெத்தட் அப்படின்னா ஒருத்தங்களோட பிஹேவியரை வந்து கீனாக வாட்ச் பண்ணுறது, அந்த சிச்சுவேஷனில் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் சிச்சுவேஷனை ஃபுல்லி அப்சர்வ் பண்ணணும். ஒன்லி ஒன் காம்போனண்ட் ஆஃப் பிஹேவியர் இஸ் டு பி அப்சர்வ்ட், ஒரே ஒரு காம்போனண்ட், இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால் செக் பண்ண முடியும். த பிஹேவியர் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் டு பி அப்சர்வ் வித்தவுட் இஸ் நாலேஜ், அவங்களோட நாலேஜ் இல்லாமல் அவங்கள வந்துட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். Observer should not mix his impression, guesses or opinions with the data obtained from observation. யார் அப்சர்வ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தங்களோட இம்ப்ரெஷன்ஸையோ கெஸ்ஸஸையோ வந்துட்டு அந்த அப்சர்வேஷனில் திணிக்கக்கூடாது. அப்சர்வேஷன் சிஸ்டமேட்டிக்காக வெல் பிளான்டாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும், ஸ்பெசிஃபைட் டைம் இன்டர்வலில். ஒரு குட் அப்சர்வேஷனுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் த ஆக்ட் ஆர் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஹேவியர் டு பி சப்ஜெக்டட் ஃபார் அப்சர்வேஷன், அந்த ஆக்டை டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கிறோம், இதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. செலக்டிங் த மெம்பர்ஸ் ஆஃப் த டீம் டு அண்டர்டேக் அப்சர்வேஷன் அண்ட் கிவ் தெம் ஃபார்மலி ட்ரைனிங் அக்யூரேட்லி, அதாவது ஒரு கொஞ்சம் மெம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்கள எப்படி எந்த மாதிரி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ட்ரெயின் பண்ண பர்சனலை தான் நம்ம வந்து அப்சர்வேஷனில் பெர்மிட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிசைடிங் வெல் இன் அட்வான்ஸ் வெதர் த சப்ஜெக்ட் ஆஃப் த அப்சர்வேஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக அல்லது குரூப்பான்றதை நம்ம முதல்ல டிசைட் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு ரெக்கார்ட் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரேட்டிங் ஸ்கேல் பார்க்க போகிறோம். ரேட்டிங் ஸ்கேல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நியூமரிக்கல் ஸ்கோரை வந்துட்டு கொடுக்கறது. ஒரு ஜட்ஜாக இருக்கிறவங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு நியூமரிக்கல் ஸ்கோரை கொடுக்கறது அவங்களோட பர்சனாலிட்டி ரேட்டிங் படி. 5 பாயிண்ட் ஸ்கேல் அப்படின்றது இருக்குது. அதில் வந்து 5 பாயிண்ட் ஸ்கேல்னால் வெரி ஹைனா +2, ஹைனா +1, ஆவரேஜ்னா 0, லோனா -1, வெரி லோனா -2. இது வந்து இன்டென்சிட்டி, அவங்கள அந்த அந்த பண்போட இன்டென்சிட்டியை வந்து குறிக்கிறது. அதே மாதிரி ரேட்டிங் வந்து செல்ஃப் ரேட்டிங்காக இருக்கலாம். த சப்ஜெக்ட் ரேட்ஸ் இன்செல்ஃப் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸ்பெரிமெண்டல் ரேட்டிங் அப்படின்னா வேற ஒருத்தங்க பார்த்து அவங்கள வந்து ரேட் பண்ணுறதா இருக்கலாம். செல்ஃப் ரேட்டிங் வந்து மேபி சில டைம் வந்து சந்தேகமாக இருக்கலாம், ஏன்னா வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால. ஓகே,
ரேட்டிங் பை அதர்ஸ் வந்து ரொம்ப ஆப்ஜெக்டிவாக வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் லைக் பர்சனல் பயாஸ், ஜென்ரசிட்டி எரர், அதாவது பர்சனலாக நம்ம ஓகே நிறையா இதுக்கு ரேட்டிங் கொடுக்கலாம், பர்சனலாக நம்மளுக்கே நம்ம நிறைய மார்க் கொடுத்துருக்குறது, அப்படியே ஜென்ரசிட்டி எரர் அப்படின்னா ஓகே ஆவரேஜுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம், ரொம்ப நெகட்டிவாக போவேனா அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாமே ரேட்டிங் ஸ்கேலில் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னு இருக்குது. Our knowledge of an individual rating in some personality traits influences our rating the same individual in another unrelated trait. அதாவது ஒரு ரிலேட்டே இல்லாத பண்பில் வந்துட்டு அந்த சேம் இண்டிவிஜுவலை ரேட் பண்ணுறது, ஓகேவா? அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா ரேட்டிங் ஸ்கேல்ஸ் வந்து வந்திருக்கு, ஓகேவா? சைக்கோகிராஃப், பர்சனாலிட்டி ப்ரொஃபைல் எல்லாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேங்க் கேஷியரோட பர்சனாலிட்டி ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்டெலிஜென்ஸ், ஹானஸ்டி, பர்சிஸ்டன்ஸ், கோஆப்ரேஷன், டாமினன்ஸ், சோஷியபிலிட்டி, ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி பர்சனல் ட்ரைட்டை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம யார் யாருக்கு என்னென்ன ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒகேஷனல் கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் டெக்னிக்ஸ். ப்ரொஜெக்டைல் டெக்னிக்ஸ் வந்து என்னென்னா ஒரு ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவ்லி ambiguous and unstructured stimuli like vague pictures, ink blots, incomplete sentence, drawing, இதெல்லாமே சப்ஜெக்ட் கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட என்ன பிடிக்கும், இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். இன் டூயிங் ஸோ த சப்ஜெக்ட் குவைட் unknowingly projects his own desire. அப்போ சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ஓன் டிசையர், ஹோப்பு, ஃபியரு, கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்த அந்த விஷஸ்ஸு இதெல்லாமே சொல்லுவாங்க. அது எல்லாமே அவங்களோட இன்னர் அண்ட் ப்ரைவேட் வேர்ல்டை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ 3 இம்பார்ட்டன்ட் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் லைக் ரோச்சா இங்க் பிளாட் டெஸ்ட் where the subject is to report what he perceives of the stimulus presented. ஸோ ஒரு விஷயம் இருக்கும், ஸ்டிமுலஸ் அப்படின்னா தூண்டி விடுறது. ஸோ அதுலேருந்து அவங்க என்ன பெர்சீவ் பண்ணாங்க, அதுலேருந்து அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் பெர்ஸ்பெக்டிவ் டெஸ்ட்டு. அப்பர்செப்டிவ் டெஸ்ட் அப்படின்னா ஹியர் த சப்ஜெக்ட் கோஸ் பியாண்ட் வாட் ஹீ பெர்சிவ்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அன் எலாபரேட் ஸ்டோரி. அதாவது இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து அவங்க பார்க்குறத தாண்டி போயிடுவாங்க, ஒரு எலாபரேட் ஸ்டோரிக்கு பதிலாக அண்ட் ஆஃபர்ஸ் இன்ஸ்டெட் அண்ட் எலாபரேட் ஸ்டோரிக்கு பதிலாக அவங்க ரொம்ப தாண்டி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொடக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா அவங்க என்ன வரைஞ்சிருக்காங்க, பிளாஸ்டிக் கிளேயில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறது ப்ரொடக்டிவ். இப்போ ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்டோட சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே, இந்த பொருள் எல்லாமே அன்ஃபெமிலியர், ஏற்கனவே நமக்கு தெரியாத ஒன்று, ஓகேவா? ஜென்ரலி த டெஸ்டர்ஸ் மே நாட் ஹாவ் ப்ரியார் நாலேஜ். இந்த டெஸ்டர்ஸ் பற்றிலாம் முன்னாடி தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணும்போது அவங்க ஒரு யூனிக்கான அவங்களோட பர்சனாலிட்டியை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஆன்சரை கொடுப்பாங்களா இருக்கும். ஆஸ் எ டெஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் ப்ரெசன்டட் டு த டெஸ்டீஸ் in the guise of testing the subject aesthetic sense and imagining ability, there is no chance for the testers to provide fake responses by hiding their true colors. ஸோ இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கிறவங்களோட ஏஸ்தட்டிக் சென்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும், அவங்களோட இமேஜினிங் எபிலிட்டியெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த பார்க்க முடியாது, ஓகேவா? அவங்களோட 2 கலர்ஸை ஹைட் பண்ணி ஒரு ஃபேக்கான ஒரு ரெஸ்பான்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாமே இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸில் வந்து சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரியா? நெக்ஸ்ட்டு, த டெஸ்ட் ஐட்டம்ஸ் ப்ரெசென்டட் ஆர் ஜென்ரலி ambiguous, நம்பக்கூடியது, unstructured and vague as such do not provide any room for one's learning, memory, intellectual skills எல்லாம் யோசிக்க வைக்கிறது அதெல்லாமே கிடையாது, ஓகேவா? ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் டு நாட் டிமாண்ட் எலாபரேட் ஆன்சர்ஸ் எல்லாமே அவங்க எதிர்பார்க்குறதில்ல. ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டெலாம் பண்ணணுன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்கில் இருக்கணும், அப்போல்லாம் நினைக்கவே தேவை கிடையாது.
Interpretation is made not on the basis of one response alone, but rather in relation to the total configuration of the response. ஒருத்தங்களோட ரெஸ்பான்ஸ் மட்டும் கிடையாது, அந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோர்சார் இங்க் பிளாட் டெஸ்ட். இந்த டெக்னிக் வந்து ஹார்மன் ரோர்சார் அவங்க ஸ்விஸ் சைக்காட்ரிஸ்ட் டெவலப் பண்ணாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு வந்து 10 கார்ட்ஸ் தேவை. ஒவ்வொரு கார்ட்லேயுமே இங்க் பிளாட் ஃபிகர் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கை தெளிச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் சேமான ஒரு வந்திருக்கும் இல்லையா? ஸோ சிமெட்ரிக் ஆன் போத் சைட்ஸ் இருக்கும். அவுட் ஆஃப் திஸ் 10 ஃபிகர்ஸில் 5 வந்து கலராக இருக்கும், 5 பிளாக்காக இருக்கும், ஒயிட் வித் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் க்ரேல இருக்கும். இந்த சப்ஜெக்ட் கிட்ட இந்த சீக்வென்ஷியல் ஆர்டரில் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்க, இந்த பிக்சர் உங்களை எதை ஞாபகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த இங்க் பிளாட்டை யூஸ் பண்ணி, தெளிச்சதை யூஸ் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்ஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து டைம் லிமிட்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட் அவங்களோட ரியாக்ஷன் டைம் வந்து பார்த்துட்டு ஃபைனலாக அவங்களோட இன்டர்பிரிட்டேஷனை கொடுப்பாங்க. ஸ்கோரிங் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ். பேசிக்காக 3 அம்சம் படி அவங்களுக்கு ஸ்கோர் கொடுப்பாங்க. லொக்கேஷன், டிட்டர்மெண்ட், கண்டென்ட். லொக்கேஷன் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பிளாட் டு விச் எ சிங்கிள் ரெஸ்பான்ஸ். அதாவது அவங்களோட ரெஸ்பான்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஹோல் பிளாட் ஏரியாவை பேஸ் பண்ணியிருக்கா, லார்ஜ் காமன் டீட்டெயில், ஸ்மால் காமன் டீட்டெயில், ஒயிட் ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்றது. அதர் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் த சைஸ், ஆக்சுவல் லொக்கேஷன் சச் எஸ் இன்சைட் எட்ஜ், அதுவும் ஆர் மார்க்டு வித் டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ். சைட்லலாம் கூட நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணிலாம் கொடுக்குறாங்களா அப்படின்றது இருக்கும். டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா அவங்க எப்படி அந்த எடுத்துக்கிறாங்க, பர்செப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மூமெண்ட், ஃபார்ம், கலரை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களா, டெக்ஸ்சர் அல்லது சர்ஃபேஸ் அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களா. அதே மாதிரி கண்டென்ட், ஆக்சுவல் மீனிங் ஆஃப் த வேர்ட், ஹியூமன் ஃபிகர்ஸ் மாதிரி இருக்கா, அனிமல் ஃபிகர்ஸ் மாதிரி இருக்கா, ஹியூமன் டீட்டெயில், மேன்மேட் ஆப்ஜெக்ட், பிளான்ஸ், அனட்டமிக்கல் டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்றது இருக்கும். இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி இஸ் மோஸ்ட்லி இண்டிகேட்டட் பை FWD அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு த எக்ஸ்டர்னலைசேஷன் எமோஷன்ஸ் ஆர் இண்டிகேட்டட் பை C ஆர் காம்பினேஷன் ஆஃப் CFK. ஸோ இது வந்துட்டு த எக்ஸ்டர்னலைஸ்டு எமோஷன்னு சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து த இன்டர்னைஸ்டு எமோஷனல் லைஃப் இஸ் இண்டிகேட்டட் பை M அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்னால இதை வந்து நம்மளால் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டில் யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து சைக்காட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு திமேட்டிக் அப்ரிஷியேஷன் டெஸ்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு 20 பிக்சர்ஸ் இருக்கும் சோஷியல் சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த பிக்சரை பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்கள வந்துட்டு இப்போது என்ன நடந்துகிட்ருக்கோ அதை பேஸ் பண்ண மாதிரி சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லும்போது அவங்களோட ப்ரெசன்ட் பொசிஷனை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இன் ஷார்ட் சொல்லணுன்னா யூ ஹாவ் டு ஸ்பின் அ ஸ்டோரி வித் அ பிக்சர். இந்த பிக்சரை வச்சு நீங்களாக ஒரு ஸ்டோரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இண்டிவிஜுவல் வந்து தன்னைத்தானாலே அந்த ஸ்டோரிக்குள்ளே போய் அந்த ஃபீலிங்ஸ், அர்ஜஸ், டிசைர், ஆங்ஸிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இது மூலயமா அவங்க என்ன ஸ்டோரி, என்ன தீமில் ஸ்டோரி சொல்ல வராங்க, அவங்களுக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட்டை வந்து முரே அண்ட் மார்கன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரனுக்கு வந்து CAT அப்படிங்கிற டெஸ்ட் வந்து இருக்குது, சில்ட்ரன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது. சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஜங் வந்து இந்த ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க. இலாபரேட் பண்ணது கென்ட்டோ ரோசனாஃபும். ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னா, அட்டரிங் ஆஃப் அ ஸ்டிமுலஸ் வேர்ட் பை த டெஸ்டர் அண்ட் த சப்ஜெக்ட் ரெஸ்பான்ஸ் இமீடியட்லி பை அனதர் வேர்ட். இவங்க ஒரு வேர்டை சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த சப்ஜெக்ட் வந்து இன்னொரு வேர்டை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பிளாக் இருக்குது, அங்கே ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து அவங்களோட பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளூ தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிச்சுவேஷனல் டெஸ்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷனல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் மாதிரி தான். ஒரு சப்ஜெக்ட் கிட்ட ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவாங்க, அவங்கள வந்துட்டு முன்னாடியே அசஸ் பண்ணுறோம் அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஹானஸ்ட் டெஸ்ட் கேன் பி கண்டக்டட் ஆன் யங் சில்ட்ரன்.
ஃபார் எக்ஸாம்பிள் vocabulary டெஸ்ட் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு செக் ஒன்லி த வேர்ட்ஸ் நோ, உனக்கு என்ன வேர்டு தெரியுமோ அதை மட்டும் நீ வந்து செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. சம் ஃபிக்டியஸ் வேர்டும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அந்த சப்ஜெக்ட் வந்து சில ஃபிக்டியஸ் வேர்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு டிஸ்ஆனஸ்டி நேர்மையாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செக்லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஐ ஹேவ் ரீட் கேன் பி சிமிலர்லி லோடட் வித் ஃபிக்டியஸ் டைட்டில்ஸ். சிச்சுவேஷனல் டெஸ்ட் வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா செலெக்ஷனாக ஒரு சீக்ரெட் டியூட்டிஸை கொடுக்கறதுக்காக. ஓகேவா, நிறைய சிச்சுவேஷனல் டெஸ்ட்டை வந்து பண்ணாங்க. ஆனால் அது எல்லாமே புவர் வேலிடிட்டியாக தான் இருந்தது. சிச்சுவேஷனல் டெஸ்ட் வந்து அவங்களோட ஆஃபன் இன்வால்வ் இன்டர்பர்சனல் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. டீச்சரும் இந்த மாதிரி ரேட்டிங் ஸ்கேல், கொஷினரி டெக்னிக்ஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணலாம். அப்படி பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பர்சனாலிட்டியில் இருக்கிற சில டிஸ்டர்பன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதனால் சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு டீச்சர் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா டெஃபினட்டாக அந்த ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் பெரிய மாறுதல் ஏற்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல்.